பெரியார் பல்கலைக்கழக ஊழியர்கள் 2 பேரிடம் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. உதவித்தொகை வழங்கும் திட்டம் தொடர்பாக சேலம் பெரியார் பல்கலைக்கழக ஊழியர்கள் 2 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவது தொடர்பாக பெரியார் பல்கலைக்கழக ஊழியர்கள் 2 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஊழியர்கள் பரமேஸ்வரி, வனிதா ஆகியோரிடம் உதவித்தொகை திட்டத்தின் செயல்பாடு குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உதவித்தொகை வழங்கும் திட்டம் தொடர்பாக சேலம் பெரியார் பல்கலைக்கழக ஊழியர்கள் 2 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் ஒன்றிய அரசின் திட்டத்தின் செயல்பாடு குறித்து அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குமரேசன். இந்த விசாரணை தொடர்பான முழு விவரம் என்ன? அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பூட்டர் பவுண்டேஷன் என்ற ஒரு தனியார் நிறுவனத்தை அரசு அனுமதி இல்லாமல் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோர் தொடங்கினர். இதில் பல்வேறு முறைகேடுகள் மற்றும் மோசடிகள் நடப்பதாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் தான் பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்க சட்ட ஆலோசகர் இளங்கோவன் என்பவர் புகார் கொடுத்தார். இந்த புகாரின் அடிப்படையில் தான் அதாவது துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் அந்த பூட்டர் பவுண்டேஷன் மூலமாக பல்வேறு தனியார் நிறுவனங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக யார் யாருக்கெல்லாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது, அதில் கல்வி கட்டணம் எவ்வாறு வசூலிக்கப்பட்டது, மாணவர்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கார்கள் என்பது குறித்து சேலம் மாநகர போலீசார் இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு சோதனை மேற்கொண்டனர். குறிப்பாக பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரின் அலுவலகம், பதிவாளர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்களில் சோதனை மேற்கொண்டு அதிலிருந்து பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றினர். அந்த ஆவணங்கள் மீது விசாரணை நடத்தியதின் பேரில் தான் இன்று தொடர்ச்சியான விசாரணையை அவர்கள் சோதனையை தொடங்கியிருக்கிறார்கள். அதாவது இன்று காலை 9:30 மணி அளவில் 6 இடங்களில் இந்த சோதனையானது பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழ்துறை பேராசிரியர் பெரியசாமியின் அலுவலகம், கணனி அறிவியல் மையம், அதே போல நிதித்துறை அலுவலகம், திட்டமிடல் மற்றும் வளர்ச்சி பிரிவு அலுவலகம், எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கக்கூடிய அந்த தீனதயாள் உபாத்தியாயா திட்ட செயல்படுத்தும் அலுவலகம், உள்கட்டமைப்பு தரத்தை உறுதி செய்யும் மையம் என போன்ற 6 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த தீனதயாள் உபாத்தியாயா திட்டத்தின் கீழ் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு ஒன்றிய அரசின் சார்பில் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அந்த உதவித்தொகை முறையாக கடந்த 3 ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை என்பதுதான் எஸ்சி எஸ்டி மாணவர்களின் ஒரு குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. இது தொடர்பாக அந்த எஸ்சி எஸ்டி மாணவர்கள் சேலம் மாநகர காவல் ஆணையரிடம் ஏற்கனவே புகார் அளித்திருந்தனர். அதன் அடிப்படையில் தான் இன்று தீனதயாள் உபாத்தியாயா திட்ட செயல்படுத்தும் அலுவலகத்தில் தற்போது அந்த சோதனையானது காலை முதலே நடைபெற்று வருகிறது. 6 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த தீனதயாள் உபாத்தியாயா அலுவலகத்தில் பணியாற்ற வரக்கூடிய பரமேஸ்வரி மற்றும் வனிதாவிடம் தொடர்ச்சியான கேள்விகள் கேட்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மாணவர்களுக்கான அந்த உதவித்தொகை முறையாக வழங்கப்பட்டதா, எவ்வாறு வழங்கப்பட்டது, எத்தனை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது, ஏன் முறையாக வழங்கப்படவில்லை என்பது தொடர்பாக அவர்கள் இருவரிடமும் தொடர்ச்சியான கேள்வி கேட்டு அதற்கான ஆவணங்களையும் காவல்துறையினர் திரட்டி வருகிறார்கள். எனவே இந்த தீனதயாள் உபாத்தியாய திட்டத்தின் கீழ் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட தொகையில் பெருமளவு மோசடி நடந்திருப்பது இதில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாகவும் காவல்துறையினர் ஒரு தொடர்ச்சியான விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.